வெல்கம் பேக் டு மை சேனல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து DJI ஆக்ஷன் 5 Pro வாங்கியிருக்கோம். இது எங்கேருந்து வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஆக்சசரிஸ்லாம் என்ன நான் வாங்கினேன், எந்த இடத்துல வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காம சேர் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். இப்போ பார்த்தா வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாக்ஸே வந்து இவ்வளோதான் இருக்கு. காம்பேக்டாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, வாங்க அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு. இது வந்து மெயின் மேட்ரு. இதில் என்னன்னா வந்து இன்விசிபிள் ஸ்டிக். இன்விசிபிள்னா எப்படின்னு சொல்றேன்னா வந்து இது தெரியுது அவங்களுக்கு. இதில் வந்து டோட்டல் லென்த்து வந்து 1.5 மீட்டர். ஒரு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு என்னோட ஹைட்டுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். என் ஹைட்டுன்னு எடுத்தா இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். 1.5 மீட்டரு. இது வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல உள்ள, இது வந்து இன்விசிபிள் ஆயிடும். இந்த கிரிப்பு மட்டும் தான் உங்களுக்கு வந்து வீடியோல தெரியும். இப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் கேமரானா, நான் இப்போ நீங்க பாக்குறதா கேமரானா நான் இப்படி பிடிச்சிப்பேன். ஐடி சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இங்க பாருங்க. அப்பப்போ வந்து ஸ்னூக்கர்ஸ் கூட ஆகும். போர் அடிச்சுன்னா நீங்க ஸ்னூக்கர்ஸ் விளையாடுங்க. இப்படின்ட்டு நல்லா இருக்கு இது. இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் போயிடலாம். ஆக்சசரிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்ட். இது வந்து போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த போல்ட் எதுக்குன்னு. ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு வந்து அவ்வளோ புரியாது. எல்லா திங்ஸும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சின்ன சின்ன பொருள் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து இது வந்து ஹெல்மெட் மவுண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெல்மெட்ல கூட மாட்டலாம், உங்க வண்டியில கூட மாட்டலாம் இதை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் மெயின் வந்து இந்த காம்போ செட் வாங்கின மெயின் காரணமே வந்து இந்த ஒரு பொருளுக்காக தான் காட்டுறாங்க. காம்போ செட் வந்து எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மெயின் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் மெயின் வந்து இந்த பேட்டரி தான். இது வந்து காம்போ செட்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து DJIயோட காம்போ செட்ல வந்து 3 பேட்டரிஸ். இந்த வந்து ஒரு பேட்டரி உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 4 hours வந்து கொடுப்போன்னு சொல்லி கொடுத்துருக்கு அந்த பேட்டரியோட இதுல. ஆனா வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இது இருக்கும் நான் அவ்வளோ யூஸ் பண்ணல, அதனால எனக்கு தெரியல. இதுல வந்து 3 பேட்டரிஸ் இருக்கு. இதுல வந்து ஒன்னு வந்து 1950 mAh பேட்டரி. இது 1900 mAh பேட்டரி. சைஸ் மட்டும் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குன்ட்டு. எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க. இது வந்து 1950 mAh பேட்டரி. இதே மாதிரி வந்து 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸ் DJIயோட. அப்புறம் வந்து இது வந்து மெயின். இது வந்து என்னன்னா வந்து சில வந்து கேமரா ஓப்பன் ஆகும் போதெல்லாம் வந்து ஸ்கேனர் காட்டும். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து மெயின். இந்த ஆப் வந்து ஏற்றணும்னா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் வந்து அவங்களோட மெயின் வெப்சைட்காக அவங்க கூப்பிட்டு போயிடும். இதுதான் வந்து மெயின். பாத்தீங்கன்னா மெயின் வந்து மெயின் மேட்ரு எடுக்க போறேன். இதுதான் மெயின். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து இன்னொன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சசரிஸ்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கேமராவோட பவுச். இந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவோட பவுச்சுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, பார்த்தாலே தெரியும். இதுதான் இருக்கு பவுச் இது. அதுக்கப்புறம் வந்து இது 2 கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2 மேக்னெட்டிக் வந்து இது கொடுத்துருக்காங்க. அந்த கிரிப் வந்து கிளாம்ப் மாதிரி இருக்கும். இது போக போக உங்களுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணியே காட்டுறேன் இந்த வீடியோல. அதுதான் இருக்கும். இது வந்து சரியா செம்ம இதுவா இருக்கு. மேக்னெட்டிக் செம்ம பவரா இருக்கு. மீன் மேட்ரு எடுத்துடலாமா கைஸ்? பல நாள் கனவு இது. நிறைய மோட்டோ லாகிங்லாம் பார்த்து பார்த்து வந்து ஒரு இன்ஸ்பைர் ஆன பையன் நான். ஏன்னா வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. எல்லாம் இந்த TTF அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி. நான் அவங்களோட வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் வந்து எதில் வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் நான்லாம் இது வாங்க வேணான்னு சொல்லி நான் நிஜமாலே இது கூட பண்ணலன்னா எதிர்பார்க்கவே இல்லை, யோசிக்க கூட இல்லை. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. நான் சேர்த்து வச்சிருந்த காசு மொத்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து நான் லாக் எடுக்கவே ஃபர்ஸ்ட் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து
இப்போ ஆரம்பிச்சிட்டேன், சரி இதுவும் வாங்கிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஓகே அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டேன். இதுதான் வந்து ஆக்ஷன் 5 ப்ரோ. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை நான் வந்து உள்ள பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பேட்டரி, இது செட்டப் ப்ளக் பண்ணீங்கன்னா இது எடுத்து இது வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து கீழே சைடுக்குள்ள இது காட்டுதுல, இந்த சைடு இழுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே இந்த சைடு ரெட் இருக்குது, இது பேட்டரி போட்டுட்டு காட்டுறேன். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி போடுற கேபிள். சரி, அது பக்கத்தில் குட்டியாக ஒன்று தெரியும், அது வந்து SD கார்டு போடுறது. உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறேன், இதை பற்றி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இது இருக்குல்ல, இந்த ரெட்டு தெரியுதுல, இந்த ரெட்டை வந்து உங்களுக்கு வந்து தெரியவே கூடாது. அது வந்து அது வரைக்கும் நீங்கள் வந்து மூடிடணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரெட் வந்து தெரியவே கூடாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்கும், இந்த சைடு வந்து குட்டி அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இழுத்தீங்கன்னா டைப் சி வந்து உள்ள நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அந்த இதில் மறந்துட்ட சொல்ல, அதில் வந்து நீங்கள் டைப் சி தான் சார்ஜ் பண்ணுறது. அந்த 3 பேட்டரிஸ் இருக்குல்ல, அதில் வந்து டைப் சி தான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். இதில் வந்து மெயின் வந்து மோட்டர் லாகிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில மைக்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வயர்லெஸ் வாங்க முடியாது, வயர் கூட தான் வாங்க முடியும். அதுக்குன்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி பின்னாடி பக்கம் இழுத்தீங்கன்னா இது வந்துடும் கையோட. இது வந்து நீங்கள் எதுவும் போயிட்டு தரல. இது வந்து ஏன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூட, நீங்கள் எப்படி சொல்லணும்னா உள்ளே இருக்கிற டேட்டா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூட வந்து லேப்டாப்லையோ மொபைல்லையோ அந்த நேரத்தில் உள்ளே இது போகாது சார்ஜர் கேபிள். டூ டைப் சி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி லேப்டாப்பாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதில் வந்து நீ பண்ண ஒன்றும் பெருசு ப்ளக் பண்ணுறது ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து கழட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க கையில். இதை எது போடுறாமல் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இது. இது வந்து அதே இடத்துல மாதிரியும் வந்து இது வச்சு மறு இடத்துல அதே மாதிரி இது வச்சு ஃபுல்ல இருக்குல்ல, இதுல ரெட் இருக்கும், அதுலயே வந்து தெரியக்கூடாது, அதெல்லாம். இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இந்த இந்த லப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து லப்பர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரொடெக்ஷன் லப்பர். சைட்ல எங்கேயுமே ஒரு வேளை நீங்க தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நீங்க கீழே போட்டீங்கன்னா அந்த நேரத்துல இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவிர நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இதுல முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீன், பேக் டு ஸ்க்ரீன், இதுல வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் நான் சொல்லணும்னா உள்ள இருக்கிற ஸ்பெசிஃபிக்லாம் சொல்லணும்னா இது தனி வீடியோவாக போடுறேன். இப்போ நான் மேலே இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். இது வந்து ஆன் பட்டன். இது வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற மூட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா லாங் மோடு, ட்ராவலிங் மோடு, எப்படி சொல்லுவேன் டைவிங், ஸ்கூபா டைவிங், அந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து சினிமேட்டிக் மோட் கூட எடுக்கலாம். இன்னொன்று என்னன்னா வந்து இதில் மெயின் வந்து லென்ஸ் பார்த்தீங்கன்னா 1/1.3 லென்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து இது உள்ள. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து அடிஷ்னலாகவே வந்து இன்பில்ட் மைக் இருக்கு. உள்ள இன்பில்டாகவே உங்களுக்கு மைக் இருக்கு இதில். அதனால நீங்கள் தனியாக ஒரு மைக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இன்னொன்று ஒரு என்னன்னா வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் வந்து இப்போ டிஜே மினின்னு நினைக்கிறேன் இதோட பேர். டிஜே மினி, மினி 2, மினி 3 வரைக்கும் இப்போ வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதில் என்னன்னா ஒயர்லெஸ், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க. ஏதோ இதோட சப்போர்ட் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக டேப் பண்ணிங்கன்னா அதோட சேர்ந்து கனெக்ட் ஆகிடும். அப்போதைக்கு எனக்கு வந்து தனியாக எதுவுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து இது ஸ்ட்ரைட்டாக இந்த மவுண்ட்டுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து கேவ் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா இதில் வந்து இருக்காது. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இது லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக உள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். அதில் காம்பேக்டாக உள்ள போய் வந்துடும். இந்த கிளிப்பை மட்டும் லைட்டாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல இந்த மேக்னெட் எதுக்குன்ட்டு. இந்த மேக்னெட்லேயே மெயின் யூஸ் என்னன்னா இவரை சும்மா இவரை இப்படி வச்சு இப்படிதான் எடுத்துட்டு போனோன்னா பச்சுக்குன்னு ஒட்டிக்கும். நீங்கள் பாருங்க தெரியுதா உங்களுக்கு? ஒன்றும் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது குரோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். அது கீழே உள்ளே இருக்கும், அது பிடிச்சிருக்கு. இதில் வந்து மெயின் திங்கை வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து இது பண்ணோன்னா வந்து இவரை அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப இதை பிடிச்சி டைட் பண்ண தேவையில்ல. அதுதான் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்து டைட், வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதில் காம்பேக்டாக இன்னொன்று சொல்லணும்னா நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக எடுக்குன்னா கூட யோசிக்காம இவரை எடுத்துட்டீங்கன்னா ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதை இப்போ வந்து மெயின் விஷயம் இது கேட்டிருந்தீங்களா, இந்த ஸ்க்ரூ எதுக்குன்ட்டு. இந்த ஸ்க்ரூ வந்து மெயின் இதுக்கே வந்து நீங்கள் வந்து
யூடியூப்காக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இது இருக்குல்ல செல்ஃபி ஸ்டிக்கோட இந்த தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரெயிட்டாக இந்த கேப்பில் இதை வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்க்ரூ உள்ளே போகணும். ஸ்க்ரூ உள்ளே போட்டு டைட் பண்ணணும். ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிட்டு ஓரளவுக்கு காம்பேக்டாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி டைட் பண்ணிட்டீங்களா? டைட் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு தெரியுதா காய்ஸ்? இது வந்து நல்லா தெரியுதா? எப்படி இருக்கு? இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீங்கள் அங்கேயே இருங்க, விஷயம்லாம் நானே உங்களுக்கு கிட்ட திறந்து காட்டுறேன். தெரியுதா காய்ஸ்? எப்படி இருக்கு? அவ்வளோ தூரம் தெரியுதான்னு தெரியல. இப்போ ஓகேவா? எப்படி இருக்கு? இது காம்பேக்டாக என்னன்னா வந்து டபுள் டிஸ்பிளே. நீங்கள் வந்து முன்னாடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தெரியும் உங்களுக்கு. முன்னாடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட உள்ளே இருக்கிற செட்டிங்ஸு, உள்ளே இருக்கிற எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன செட்டிங் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவாக உள்ளே போடுறேன். அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இந்த ஸ்பாட்டை விட்டு இப்போ வேறு வெளியே போயிட்டு கொஞ்சம் ஸ்பாட்லாம் வந்து எப்படி சொல்லுன்னா ஷூட் எடுத்து அந்த மாதிரி ஒரு வீடியோ தனியாகவே நான் போடுறவங்களுக்காக. இதில் மெயின் திங்கே இதில் நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் மெயின் திங்கே வந்து இன்பில்ட் ஸ்டோரேஜ். இதில் இன்பில்ட் ஸ்டோரேஜ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47 GB. இதில் இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து 47 GB ஸ்டோரேஜ் எடுத்தீங்களா? இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து 47.8 GB. இதில் அதுவே வந்து நான் வந்து ஒரு அடிஷ்னலாக போட்டிருக்கேன். அது 2 வீடியோ வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட என்னென்ன இது தவிர்த்து காம்போ தவிர்த்து நான் என்னென்ன ஆக்சஸ்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இதோட உள்ள ஸ்பெசிஃபிக்ஸு உள்ள என்னென்ன இருக்குது, எப்படிலாம் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான் அன்பாக்சிங்கு. அதுக்கப்புறம் இதோட நிறைய திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பை சைனிங் ஆஃப் மை பைசான்.